அன்புள்ள சகோதர சகோதரிகளே, உங்களை இந்த பதிவில் சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி அடைகிறேன். ஆகவே இந்த பதிவில் நாம் பேச இருப்பது ஒப்புரவு சடங்கு, அதாவது பாவ சங்கீர்த்தனம் என்று நாம் கூறுவோம். கத்தோலிக்க திருச்சபையில் இந்த பாவ சங்கீர்த்தனத்தை நாம் காலங்காலமாக கடைபிடித்து வருகின்றோம். இது 7 அருள் சாதனங்களில் ஒன்று. இந்த ஒப்புரவு சடங்கு நம்மை இறைவனோடு இணைக்கும் ஒரு அருள் சாதனமாகும். நம் பாவங்களை அறிக்கையிட்டு நாம் மீண்டும் இறைவனோடு உறவு கொண்டு வாழ நமக்கு உதவும் ஒரு அருள் சாதனமாக இருக்கிறது. ஆகவே இந்த பதிவில் என்னோடு பேச இருப்பவர் திரு செல்வநாதன் அவர்கள். இவர் மக்களை பிரதிநிதித்து என்னுடன் பேசவும் என்னிடத்தில் சில கேள்விகளை கேட்க வந்திருக்கிறார். நாம் அவரை அன்புடன் வரவேற்போம். எனக்கு இந்த நேரத்தில் இந்த வாய்ப்பை கொடுத்ததுக்காக ரொம்ப நன்றி. அதே நேரத்தில் நிறைய கேள்விகள் இருக்கு, மக்கள் மத்தியிலும் சரி என்னிடமும் சரி. ஸோ நிறைய கேள்விகள் இருக்கு. ஸோ அதை நான் இந்த வேலையில் உங்ககிட்ட கேட்கணும்னு நினைக்கிறேன் ஃபாதர். அதாவது என்னுடைய முதல் கேள்வி என்னன்னா ஃபாதர், பாவ சங்கீர்த்தனம் நம்ம செய்யணுமா, அதாவது செஞ்சு ஆகணுமா, இல்லை பைபிளில் ஏதாவது போட்டிருக்கா நீங்கள் பாவ சங்கீர்த்தனம் செஞ்சு ஆகணும் அப்படின்னு சொல்லி ஏதாவது ஒரு ஆதாரங்கள் ஏதாவது பைபிளில் இருக்குங்களா ஃபாதர்? இருக்கு. நிறைய புதிய ஏற்பாடுல நிறைய வசனங்கள் இந்த பாவ சங்கீர்த்தனத்தை பற்றி சொல்லப்பட்டிருக்கு. அதில் ஒன்று யாக்கோபர் எழுதின நிருபத்தில் ஒன்று இருக்கு. யாக்கோபர் 5வது அதிகாரத்தில் 16வது வசனத்தில் ஒன்று சொல்லியிருக்காரு. அதை கூட நீங்க படிச்சு பார்க்கலாம். ஆகவே ஒருவருக்கொருவர் பாவங்களை அறிக்கை செய்து கொள்ளுங்கள், ஒருவர் மற்றவருக்காக இறைவனிடம் வேண்டுங்கள், அப்பொழுது குணமடைவீர்கள். நேர்மையாளருடைய வல்லமை மிக்க மன்றாட்டு பயன் விளைவிக்கும். எல்லாம் படிச்சுங்க செல்வா, நல்ல கிளியரா அழகா படிச்சுங்க. அதே போல இன்னொரு வசனமும் இருக்கு. அதாவது மத்தேயுல 16வது அதிகாரத்துல 19 வசனத்துல இயேசு ராயப்பர்கிட்ட, அதாவது நம்ம பேதுரு கிட்ட ஒரு முக்கியமான விஷயத்த சொல்றாரு. கொஞ்சம் படிக்கிறீங்களா? விண்ணரசின் திறவுகோள்களை நான் உன்னிடம் தருவேன். மண்ணுலகில் நீ தடை செய்வது விண்ணுலகிலும் தடை செய்யப்படும். மண்ணுலகில் நீ அனுமதிப்பது விண்ணுலகிலும் அனுமதிக்கப்படும். ரொம்ப நன்றி செல்வா, நல்லா படிச்சுங்க. அதே போல அருளுப்பர் நற்செய்தி, யோவான் நற்செய்தியில 20வது அதிகாரத்துல 21 23 வசனங்கள்லயும் இயேசு முக்கியமான விஷயத்தை, ஒரு அதிகாரத்தை சீரர்களுக்கு கொடுக்கிறார். கொஞ்சோண்டு படிங்க. இயேசு மீண்டும் அவர்களை நோக்கி, உங்களுக்கு அமைதி உரித்தாகுக. தந்தை என்னை அனுப்பியது போல நானும் உங்களை அனுப்புகிறேன் என்றார். இதை சொன்ன பின் அவர் அவர்கள் மேல் ஊதி, தூய ஆவியை பெற்றுக்கொள்ளுங்கள். எவருடைய பாவங்களை நீங்கள் மன்னிப்பீர்களோ அவை மன்னிக்கப்படும், எவருடைய பாவங்களை மன்னியாதிருப்பீர்களோ அவை மன்னிக்கப்படா என்றார். ஆகவே செல்வா, 2-3 வசனம் படிச்சிங்களா? அப்ப அருளப்பருடைய ரொம்ப அழகான வசனம் அது. எப்படி இயேசு அந்த சீரர்களுக்கு அதிகாரம் கொடுக்கிறார். அமைதி உரித்தாக சொல்லிட்டு ஆவியானவர் ஊதுறார். ஆவியான ஊதி அவர்களுக்கு அதிகாரம் கொடுக்கிறார். யார் யாருடைய பாவங்களை நீங்க மன்னிப்பீர்களோ அவை மன்னிக்கப்படும், யாருடைய பாவங்களை நீங்க மன்னியாது விடுவீர்களோ அது மன்னிக்கப்படாது ஏன் சொல்றார். ஆகவே இது என்னது? அப்ப ஏசு அதிகாரம் கொடுக்கிறார். இப்ப சீரர்கள் அப்போஸ்தலர், அவர்கள் இந்த மன்னிப்பை மக்களுக்கு வழங்க வேண்டும் என்று இயேசு அதுக்காக தான் சொல்லியிருக்கார். ஆகவே அப்போஸ்தலர்கள் ஆதி திருச்சபையில ஒருவர் ஒருவருடைய பாவங்களை மன்னித்தார்கள். இறைவனுடைய அன்பை அவர்கள் மக்களுக்கு எடுத்துரைத்தார்கள். இறைவன் இரக்கம் உள்ளவர், மன்னிப்பவர்,
அன்பு காட்டுபவர் என்பதை அவர்கள் தெள்ளத் தெளிவாக மக்களுக்கு உரைத்தார்கள். ஆகவே இந்த வசனங்கள் இதுதான் நம்மளோட ஆதாரம், இதுதான் நம்முடைய ஆதாரம். ஏன்னா இயேசுவே அப்போஸ்தலருக்கு அதிகாரம் கொடுத்து போய் மன்னிக்க சொன்னார். அதன் வழியாக வந்த திருச்சபை இது. ஆகவே இன்றும் குருவானவர்கள் பாவ சங்கீதத்திடம் கொடுக்குறாங்க. இதுதான் அடிப்படை, நமக்கு பைபிள் தான் அடிப்படை. அப்ப கடவுள் அன்புள்ளவர், மன்னிக்க சொல்றார். இந்த அதிகாரத்தை அப்போஸ்தலருக்கு கொடுத்திருக்கார். ஃபாதர், எனக்கு இன்னொரு கேள்வி இருக்கு. எந்த அடிப்படையில திரு அவை இந்த பாவ சங்கீதத்தை கொடுக்கறாங்க? ஆகவே நம்ம படிச்சோம்ல இந்த வசனங்கள் எல்லாம். அப்ப அந்த வசனங்கள் எல்லாத்துலயும் கடவுள் இயேசுவாகப்பட்டவர் சீடர்களுக்கு அதிகாரம் கொடுத்திருக்கார். சீடர்களுக்கு இந்த அதிகாரத்தை கொடுத்து இந்த பாவத்தை மன்னிக்கும் அதிகாரத்தை அவர் கொடுத்திருக்கார். இதான் அடிப்படை. அன்று தொட்டு இன்று வரையில் திரு அவை சீடர்கள் முடிந்து அவருக்கு பிறகு வந்தவர்கள், அதிலிருந்து எல்லா குருவானவர்கள், ஆயர்கள் எல்லாம் இதை கடைபிடிச்சு வந்திருக்காங்க. ஏன்னா இயேசு கொடுத்த அந்த அதிகாரம், இந்த அதிகாரத்தை தான் வேலை செய்யுது. அப்ப இயேசு உலகத்தில் இருக்கும்போது எல்லாத்தையும் சில பேரை மன்னிச்சார், ரொம்ப பேரை மன்னிச்சிருக்காரு. அப்ப அந்த மன்னிப்பு பணியை தொடர்ந்து இந்த குருவானவர்கள் வழியாக இயேசு செயலாற்றி கொண்டிருக்கிறார். இதான் நம்மளுடைய அடிப்படை. இந்த அதிகாரம் எல்லாம் இயேசுகிட்டே வந்தது, சொந்தமா உற்பத்தி செய்ததல்ல, இயேசுகிட்டே வந்தது. அதை பற்றி ஒரு வசனமும் இருக்குது, நீங்க படிக்கலாம். யாகப்பர் எழுதியிருக்கார் 5வது அதிகாரத்துல 15 வசனங்கள்லேருந்து 16 வசனம் வரைக்கும் நீங்க படிக்க பார்க்கலாம். நம்பிக்கையோடு இறைவனிடம் வேண்டும் போது நோயுற்றவர் குணமாவார். ஆண்டவர் அவரை எழுப்பி விடுவார். அவர் பாவம் செய்திருந்தால் மன்னிப்பு பெறுவார். ஆகவே ஒருவருக்கொருவர் பாவங்களை அறிக்கை செய்து கொள்ளுங்கள். ஆகவே செல்வா, யாகப்பர் காலத்திலே யாகப்பர் சொல்லுகிறார், ஒருவருக்கொருவர் பாவங்களை அறிக்கையிடுங்கள். ஆனா அங்க சொல்லல, இந்த குருவானவர்கிட்ட சொல்லுங்கன்னு சொல்லல. ஆனா ஒருவருக்கு ஒருவர் நீங்க பாவத்தை அறிக்கை இடுங்கள் சொல்லியிருக்காரு. ஆனா யாகப்பர் சொல்லியிருக்கலாம், நீங்க நேரா கடவுள்கிட்ட சொல்லுங்க, கடவுள்கிட்ட மன்றாடுங்க, உங்க அறிக்கை இடுங்கன்னு சொல்லியிருக்கலாம். ஆனா அப்படி சொல்லாம ஒருவருக்கு ஒருவர் நீங்கள் பாவத்தை அறிக்கையிடுங்கள்னு சொல்லியிருக்கிறார். ஆகவே அதான் நம்மளுடைய பணியாகப்பட்டது. இந்த வரைக்கும் அது தொடர்ந்து நடைபெற்று வருகிறது. அதாவது ஃபாதர், எனக்கு இன்னொரு கேள்வி இருக்கு. என்னன்னாக்கா, குருவானவர், அதாவது ஒரு ஃபாதர்னு சொல்றவங்க எப்படி பாவங்களை மன்னிக்க முடியும்? ஏன்னா அவங்களும் ஒரு மனுஷன் தானே. அப்ப அவங்க கிட்ட நான் எதுக்கு போய் பாவ மன்னிப்பு வைக்கணும்? அவங்க மனுஷன், எப்படி அவங்க ஒரு பாவங்களை மன்னிக்க முடியும்? அதுக்கு நேரம் நான் கடவுள்கிட்ட போய் பாவ மன்னிப்பு கேட்டுருவேன். எதுக்காக நான் ஒரு குருவானவரை தேடி போகணும்? செல்வம் அதை படிச்சோம்ல நம்ம வாசகங்கள்ல. அப்ப இயேசு சீடர்களுக்கு அதிகாரம் கொடுத்திருக்கிறார். சீடர்கள் பிறருடைய பாவங்களை மன்னிக்கும் அதிகாரத்தை இயேசு கொடுத்ததை நம்ம படிச்சோம். அதே மாதிரி ஒரு குருவானவர் கிட்டீங்களா, குருவானவருக்கு என்ன அதிகாரம், எப்படி மனுஷன் தானே வரும், எப்படி பாவங்களை மன்னிக்க முடியும்? அப்ப குருவானவருக்கு எந்த அதிகாரம் சொல்லும் போது அவர் பெற்ற குரு பட்டம், அபிஷேகம். அப்ப இந்த அபிஷேகம் காலம் தொட்டு வந்தது. அது ஆதியிலிருந்து அப்படி ஒரு ஆயர் இன்னொரு குருவானவரை தொட்டு, அப்புறம் இன்னொரு ஆயர் இவரை தொட்டு 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 அப்படியே தொடர்ச்சியா இன்ன வரைக்கும் இருக்கு நம்ம கத்தோலிக்க திருச்சபையில. ஆகவே இந்த அதிகாரம் தான் ஒரு குருவானவருக்கு இந்த பாவத்தை மன்னிக்கக்கூடிய அதிகாரத்தை கொடுத்திருக்கு. இதுதான் அவங்களுக்கு, இதை வச்சுதான் அவங்க மன்னிக்கிறாங்க. ஆகவே குருவானவர்கள் எல்லாம் மனிதர்கள் தான், எல்லாருமே பாவம் செஞ்சவங்க தான், இல்லைன்னு சொல்லல. ஆனா இந்த அதிகாரம் குருவானவர்களுக்கு ஒரு தனி சிறப்பை கொடுக்குது, தனி வல்லமையை கொடுக்குது. இந்த வல்லமையை பெற்றுதான் அவர்கள் இயேசுவின் பெயரால் மன்னிக்கிறார்கள். அப்ப பாவ சங்கீதம் போய் உட்காரும் போது ஒரு குருவார முன்னுக்கு அங்க இயேசு மன்னிக்கிறார். இயேசுதான் மன்னிக்கிறார். குருவானவர் ஒரு கருவியாக இருக்கிறார். குருவானவர் ஒரு அடையாளம்.
ஆகவே குருவானவர் கையை நீட்டி இப்படி சொல்லும்போது, நான் உன்னுடைய பாவங்களை மன்னிக்கிறேன் பிதா சுதன் பரிசுத்தாவின் பெயராலேன்னு சொல்லும்போது யார் மன்னிக்கிறானா? இயேசுதான் மன்னிக்கிறார். அப்ப குருவானவர் இயேசுவின் பிரதிநிதியாக இருந்து இந்த மன்னிப்பை வழங்குகிறார். இதுதான் அதிகாரம். இதுதான் குருவானவர்களுக்கு. அவங்க எங்கேருந்து வந்துச்சுன்னா அந்த குருத்துவ அபிஷேகம், ஆர்டினேஷன் சொல்றாங்களே, அந்த குருத்துவ அபிஷேகத்திலேயே தான் அவங்களுக்கு இந்த அதிகாரத்தை பெற்றிருக்கார்கள். அதை தான் இப்ப சரியா பயன்படுத்தி கொண்டு இருக்கிறார்கள். இந்த பாவ சங்கீதம்ன்ற அருட்சாதனம் மக்களுக்கு என்ன செய்யுது போத? அதனால என்ன பயன்படுறாங்க மக்கள்? மக்களுக்கு நிறைய செய்யுது, நிறைய நன்மைகளை வழங்குகிறது. முக்கியமானது இறைவனிடத்தில் மக்களை கொண்டு வருது. நான் உலகில் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். உலக ஆசைகள் பல இருக்கலாம் நமக்கு. சில சமயங்கள் நம்முடைய நாட்டங்கள் எல்லாம் உலகத்தை சார்ந்ததா இருக்கும், நம்மை சார்ந்ததா இருக்கும். நாம் சுயநலமாக கூட வாழலாம், உலக வாழ்க்கையில போயிடலாம், கண்மூடித்தனமாக வாழலாம். ஆகவே இந்த மாதிரியான வாழ்க்கை வழியாக நாம் பாவங்களை செய்யலாம், பல தவறுகள் செய்யலாம். ஆகவே இந்த பாவ சங்கீர்த்தனமாகப்பட்டது நாம் தவறுகளை உணர்ந்து நம்முடைய வழியை செம்மைப்படுத்தி நாம் திரும்ப கடவுள்கிட்ட வர நமக்கு உதவுகிறது. அதன் வழியாக திரும்ப மக்கள் இறைவனுடைய அருளை பெற்று அதில் வளர பெரும் பங்காற்றுகிறது. ஒருவர் பாவ சங்கீதம் செய்யணும்னா அவருக்கு என்ன இருக்கணும்? எதனால அவர் பாவ சங்கீதம் செய்யணும்? சரி, பாவ சங்கீதத்துக்கு வர யாராவது வராங்கள, முக்கியமா கூட என்ன இருக்கணும்னா, நான் தவறு செய்து விட்டேன், இறைவனை விட்டு விலகி விட்டேன், நான் பெரிய பாவம் செஞ்சிருக்கிறேன், அந்த உணர்வு இருக்கணும். அதாவது சோரோன்றாங்கள ஆங்கிலத்தில், தன் பாவத்துக்காக வருந்துறது, அந்த வருந்துற அந்த உணர்வு நிச்சயமாக இருக்கணும். சில பேர் நினைக்கிறாங்க பாவ சங்கீதத்துக்கு வந்துட்டாக்கா கடவுள் மன்னிச்சிடுவாரு. ஓகே தான், அது தவறு சொல்லல நான். ஆனா அதே நேரத்தில் நான் உண்மையிலே உணரணும், நான் பாவம் செஞ்சிருக்கேன், கடவுள் எதிராக பாவம் செஞ்சுட்டேன், அப்போ கடவுள் என்ன மன்னிக்கணும், அந்த மாதிரி உணர்வோடு வரும். அதான் ரொம்ப முக்கியமானது. அதே நேரத்தில் நினச்சி, அதான் சொன்னால நினைக்கக்கூடாது மக்கள். இந்த மாதிரி பாவம் செஞ்சுட்டா எல்லாம் ஓகே ஆயிரும், என்ன வாஷிங் மிஷினா பாவம் செஞ்சுட்டணும் வாஷ் பண்ணிட்டு போகிறதுக்கு, அப்புறம் திரும்ப பாவம் செய்யறது. அப்போ ஏசு சொல்கிறாரு, நீ நம்ம அதே நேரத்தில் நம்ம ஒரு ஜெபம் சொல்லுவோம் அந்த பாவ சங்கீதத்தில், இந்த மாதிரி பாவத்தை செய்ய மாட்டேன் என்று நான் முடிவெடுக்கிறேன் அப்படின்னு ஒரு வசனத்தை சொல்லுவோம். நம்ம ஒரு ஜெபம் சொல்லுவோம். அப்போ என்ன ஆகுதுன்னா, உண்மையாக இருந்துக்கணும், நேர்மையாக இருந்துக்கணும், பொய் சொல்லக்கூடாது. கடவுள்கிட்ட எதையுமே மறைக்க முடியாது. அப்போ இந்த வசனத்தில் ஒன்று இருக்கு, இயேசு சொல்லிக்கிறார் ஒருத்தனை பார்த்து, இந்த மாதிரி நீ பாவம் செய்யாத, நீ இப்போ நல்லா ஆகிட்ட, திரும்ப போய் பாவம் செய்யாதுன்னு இயேசு சொல்லிக்கிறார். அதே மாதிரி நம்மளும் பாவம் செய்யறது நல்லா ஆகிட்டோம், கடவுள் மன்னிச்சார். அதே நேரத்தில் நாமும் பாவம் செய்யக்கூடாது, வேற பாவம் செய்யக்கூடாது. பாவம் செய்யாமல் இருக்க நாம் பாதுகாத்துக் கொள்ள வேண்டும். அந்த வசனம் அருளப்பர், அதாவது யோவான் 8:11 வசனத்துல எழுதப்பட்டிருக்கு. அதை கொஞ்சம் படிக்கலாம் நீங்க. இயேசு அவரிடம், நானும் தீர்ப்பு அளிக்கவில்லை, நீர் போகலாம், இனி பாவம் செய்யாதீர் என்றார். ரொம்ப நன்றி செல்வா, நல்லா படிச்சுங்க, நல்ல தெளிவா அழகா படிச்சுங்க. அதே மாதிரி இன்னொரு கருத்தும் நான் சொல்ல விரும்புறேன். ஏன் இந்த பாவம் செய்யறதுன்னு இருக்குது, ஏன் நம்ம போகணும்ட்டு, நம்ம எல்லாம் ஞானஸ்தானம் பெற்றிருக்கோம். நம்ம குழந்தையா இருக்கும்போது ஞானஸ்தானம் பெற்றுருவோம். சில ஆசிரியை படிக்கிறவங்க பெருசாகி ஞானஸ்தானம் பெற்றிருக்காங்க. அப்ப ஞானஸ்தானத்துல, அதாவது திருமுழக்கு, இன்னைக்கு இந்த வார்த்தை படிக்கிறோம்ல, திருமுழக்குன்ற வார்த்தை, திருமுழக்கின் வழியாக நாம் பாவங்கள் கழுவப்பட்டன, நம்முடைய ஜென்ம பாவங்கள் எல்லாம் கழுவப்பட்டன, நாம் ஒரு புது படைப்பாக மாறி இருக்கிறோம். ஆனா இப்ப பிரச்சனை என்னன்னா, எவ்வளவு நாளைக்கு இந்த புது படைப்பாக இருக்கிறோம்? அதான் பிரச்சனை. நாம் உலகத்துல வாழும்போது எவ்வளவு சவால்கள், எவ்வளவு நன்மோ இருக்கு, அங்க பிடிச்சிருக்குது, இங்க ஒண்ணு பிடிச்சிருக்குது. அப்ப சில நேரத்துல நம்ம பாவத்துல விழுந்துடுறோம். அப்ப பாவத்துல விழும்போது நிச்சயமா இறைவனோட மன்னிப்பு நமக்கு தேவை.
அப்போ ஒரு வகையில பார்க்கும்போது இந்த பாவ சங்கீர்த்தனம் வந்து இரண்டாவது திருமுழக்கு மாதிரி நம்மை இறைவனிடத்தில் திரும்ப நம்மை கழுவி புது படைப்பாக மாற்றி இறைவனிட்ட கொண்டு வரது தான் இந்த பாவ சங்கீதம். இந்த பாவ சங்கீதம் என்பது ஆரம்ப காலகட்டத்துல எப்போ உருவானது, எப்போ வந்து இந்த மக்கள் வந்து பாவ சங்கீதம் என்பதை செய்ய ஆரம்பிச்சாங்க? சரி, ஆரம்பத்துல வந்து ஆதி திருச்சபையில இந்த மாதிரி சடங்குலாம் ஒன்றும் இல்லை, இந்த மாதிரி பாவ சங்கீதம் செய்யணும்னு. அப்போ நினைச்சாங்க இந்த ஞானஸ்தானம், அந்த என்ன சொன்ன திருமுழக்கு, அது வந்து எல்லா பாவத்தையும் கழுவி விடும் என்று நினைச்சாங்க. ஆனா அப்புறம் தான் தெரியுது அது அவட சுலபமான ஒரு காரியம் அல்ல. ஏன்னா மக்கள் பாவம் செய்ய ஆரம்பிச்சாங்க. ஞானஸ்தானம் பெற்று கூட பாவம் செய்தாங்க. அப்போ அருளப்பர் சொல்ற அவரோட கடிதத்துல 1வது அதிகாரம் 8வது வசனத்துல இந்த மாதிரி எல்லாருமே பாவம் செஞ்சிருக்காங்கன்னு சொல்லியிருக்காரு. அதனால அதை கொஞ்சம் படிச்சு பார்க்குறீங்களா? ஆனால் பாவம் நம்மிடம் இல்லை என்போம் என்றால் நம்மையே நாம் ஏமாற்றிக் கொள்வோம். ஆகவே திருமுழக்கு பெற்ற பிறகு எல்லாரும் அந்த திருமுழக்கின் போது கொடுத்த வாக்குறுதிகளை கடைபிடிக்கல. கொஞ்ச நாள் கடைபிடிச்சிருப்பாங்க, அப்புறம் திரும்ப பாவம் செய்திருக்காங்க. அப்போ அந்த காலத்தில் பாவங்கள்னு சொல்லும்போது விபச்சாரம் செய்கிறது, கொலை செய்கிறது, அப்புறம் மதத்தை விட்டு வெளியாகிறது, இதெல்லாம் பெரிய பாவமாக கருதப்பட்டது. அதனால இந்த மாதிரி பாவம் செய்பவர்களை மக்களுக்கு தெரிஞ்சுக்கிறோம் எல்லாத்துக்கும். அப்போ அவங்கள வந்து சமுதாயத்திலேருந்து விளக்கிடுவாங்க. அதே நேரத்தில் அவங்க வந்து திருப்பலியில் கலந்துக்க முடியாமல் ஒரு நிலைக்கு வந்துடுவாங்க. இப்போ இது நடந்திருக்கு ஆதி காலத்தில். இப்போ இது முதப்படி இதுதான் முதப்படி, இதுலேருந்து தான் ஆரம்பிச்சிச்சு. அப்புறம் வந்து அந்த சமுதாயத்தில் வந்து இந்த மாதிரி பாவம் செய்தவங்கள வெளியாக்கிய பிறகு அவங்களுக்கு தனியாக அவங்க பரிகாரம் செய்யணும். பரிகாரம் செய்யணும்னா அவங்க சாதாரண சாப்பாடு சாப்பிடணும், சாதாரண உடைகள் அணியணும், அதே நேரத்தில் வந்து சேவை செய்யணும், மக்களுக்கு சேவை செய்யணும், அப்புறம் வந்து ஏழைகளுக்கு உதவணும், அப்புறம் ஜெபம் செய்யணும், ஜெபத்தில் ஈடுபடணும். அப்போ இந்த மாதிரி பாவம் செய்தவங்கள யார் மன்னிக்க முடியும்? ஆயர் தான் மன்னிப்பார். இப்போ ஆயர் தான் அது முடிவெடுத்து இவர்களை மன்னிக்கலாமா மன்னிக்கக்கூடாதான்னு ஆயர் முடிவெடுத்து ஆயர் வந்து அவர்களை மன்னிப்பார். இது வந்து இந்த பழக்கம் வந்து 4ஆம் நூற்றாண்டுக்கு முன்னதாகவே இருந்திருக்கு. ஆகவே நாம் இன்றைக்கு பாவம் செய்கிற பரிகாரம்ன்ற வார்த்தை பாய்க்கிறோம். பேனன்ஸ், பரிகாரம் எங்கே ஆரம்பிச்சுன்னா இங்கேருந்து ஆரம்பிச்சிச்சு. அப்போ இந்த மாதிரி சமுதாய லெவலில் பாவம் செய்கிறவங்கள அவங்க வந்து பரிகாரம் செய்யணும். அதாவது சில பேருக்கு உதவி செய்யணும், சமுதாயத்துக்கு பணி செய்யணும். அது வந்து 1-2 நாள் இல்லை, வருஷ கணக்கான கூட பிடிக்கும். அவங்க பாவத்தை பொறுத்து இருக்கு. அப்போ அந்த பெரிய பாவம் செய்திருந்தா ரொம்ப நாள் பிடிக்கும். அப்போ இதை கூட மன்னிக்கிறதுக்கு யார் மன்னிக்க முடியும்னா ஆயர் தான் மன்னிக்க முடியும். அப்போ ஆயர் பார்ப்பாரு அவங்க வந்து உண்மையிலேயே அவங்க தவற உணர்ந்திருக்காங்களா, திரும்ப கடவுள்கிட்ட வராங்களான்னு பார்த்துட்டு தான் ஆயர் வந்து இதை வந்து மன்னிப்பாரு. அந்த மாதிரி தான் நடந்துருக்கா ஆதி காலத்தில் 5வது நூற்றாண்டில் கூட அப்படிதான் நடந்திருக்கு. அப்போ ஞானஸ்தானமாகப்பட்டது பாவத்தை கழுவுறது, அப்புறம் திரும்ப பாவம் செய்யும் போது பாவத்தை மன்னிக்கிறது. அது நேரத்தில் சின்ன பாவமும் இருக்குல்ல, அதையும் கடவுள் மன்னிப்பார் என்று ஆயர் வந்து அதிகாரம் எடுத்து அதை மன்னிச்சிருக்காரு. அப்போ இந்த நிலைமை கொஞ்சோண்டு மாறிருந்துச்சு. எப்பன்னா இந்த துறவிகள், மடத்துல வாழ்ந்திருந்த துறவிகள், சில குருவானவரும் இருக்காங்க, அவங்க வந்து இந்த புதிய ஒரு மாற்றத்தை கொண்டு வந்திருக்காங்க. அவங்க வந்து குருவானவர்கிட்ட போய் நீங்க பாவம் செய்யறதுன்னு செஞ்சுக்கலாம், தனியா செய்யணும். எப்போ சமுதாய லெவலில் இல்லை, எல்லாரும் பார்க்குற மாதிரி இல்லை, தனியாக போய் தனிமையில் போய் அவர்கிட்ட போய் பாவம் செய்யறதுன்னு செய்துக்கலாம். அப்போ தனிமையிலே அவர் தனியாக ரகசியமாக உங்களுக்கு பரிகாரம் சொல்லுவார். இதை போய் செய், இதை செய், இந்த வேலையை செய், இந்த ஜபம் செய், போய் ஏழைங்களுக்கு உதவி செய். அப்போ இதை செய்வார். அப்புறம் இந்த பெரிய பெரிய பாவம்லாம் இருக்குல்ல, விபச்சாரம் செய்கிறது, கொலை செய்கிறது, மதத்தை விட்டு வெளியாக்குறது, இந்த மாதிரியான பாவங்களெல்லாம் வந்து
இவங்க வந்து அதை நிறுத்திட்டாங்க. இந்த துறவிகள் நிறுத்திட்டாங்க இதை மன்னிக்கிறத. அப்போ அதை அப்புறமா அப்போ பார்க்க முடியும் அது எப்படி மன்னிக்கப்படுதுன்னு அப்புறம் அப்போ பார்க்கலாம். ஆகவே 13ஆம் நூற்றாண்டில் தான் இந்த வயசு வந்து நிர்ணயித்தாங்க. எந்த வயசில் பாவ சங்கத்தினம் ஒருத்தர் செய்வார், தனியாக ஒரு குருவானவர்கிட்ட போய் செய்யணும். அதே நேரத்தில் வருஷத்தில் எத்தனை தடவை செய்யலாம் எல்லாம் வந்து இந்த வருஷத்தில் தான் அவங்க வந்து நிர்ணயித்தாங்க. அதே நேரத்தில் முக்கியமானது இந்த கட்டத்தில் தான் வந்துச்சு. ஒரு குருவானவர் வந்து இந்த மாதிரி பாவ சங்கத்தினத்தை கேட்கும்போது அந்த பாவத்தை யார்கிட்டே சொல்லக்கூடாது, அது ரகசியமாக வைத்துக் கொள்ள வேண்டும். அப்படி அவர் விளையாக்கிட்டாருன்னா அவரு அந்த பதவியிலேருந்து அந்த குருவானவர் பணியிலேருந்து விலக்கி விடப்படும். இது அந்த காலத்துல வந்த சட்டம் 13ஆம் நூற்றாண்டிலே வந்திருக்கு. அப்போ 15ஆம் நூற்றாண்டுல எல்லாம் அப்படியே பக்குவமா அப்படியே அழகா வளர்ந்து ஒரு நிலைக்கு வந்துருச்சு. அதாவது இந்த பாவிகள் போய் பாவ சங்கத்தினம் செய்யும்போது திரும்ப நான் பாவம் செய்ய மாட்டேன் என்ற முடிவு எடுக்கிறது. அதே நேரத்தில் வந்து அவங்க பாவத்தை அறிக்கை விடும்போது என்னென்ன பாவங்கள் அவங்களால நினைவு கூற முடியுமோ அதெல்லாத்தையும் அறிக்கை விடுறது. அதே நேரத்தில் வந்து பரிகாரம் வந்து அந்த குருவானவர் கொடுப்பார். இந்த கட்டத்தில் தான், அதாவது 15ஆம் நூற்றாண்டில் தான் இன்னைக்கு குருவானவர் சொல்றாரு இந்த வார்த்தை. ஆங்கிலத்தில் வந்து ஐ அப்சால்வ் யூ அப்படின்னு வரும். தமிழில் வந்து நான் உன் பாவங்களை மன்னிக்கிறேன் பிதாசுதன் பரிசுத்த ஆவியின் பேராலே என்ற வார்த்தை வந்து இந்த காலகட்டத்தில் தான் பயன்படுத்தப்பட்டது. ஃபாதர், இந்த பாவ சங்கீதன நேரத்துல என்ன நடக்குது அங்க பாவ சங்கீதனம் நம்ம செய்யும் பொழுது அங்க என்ன நடைபெறுது? ஆகவே பாவ சங்கீத நேரத்துல ஒரு குருமானவர் பாவ சங்கீதத்தை கொடுக்குறாருல, அவர் வந்து இயேசு ஒரு இடத்த எடுத்துக்கிறாரு. அப்போ நம்ம இதெல்லாம் பார்த்தோம். முதல் அதிகாரம் கடவுள் இயேசு கொடுத்தது சீடர்களுக்கு. அவங்க குருவானவர்களோட அபிஷேகம், அந்த குருத்துவ அபிஷேகம், அதன் வழியாக அவங்களுக்கு அந்த அதிகாரம் இருக்கு பாவத்தை மன்னிக்க. இப்போ இயேசுவோட இடத்துக்கு தான் எடுத்துக்கிறாங்க. அப்போ பாவ சங்கத்தில் அப்போ பாவிகள், நம்ம எல்லாருமே பாவிகள் தான், நம்ம பாவம் செஞ்சுருக்கோம். பாவம் செய்யும்போது நம்மளால் நம்மளுடைய மன உறுத்தல் வழியாக நம்ம பாவத்தை உணர்கிறோம். இதன் வழியாக கடவுளை நம்ம வந்து திருப்திப்படுத்த முடியுமான்னு தெரியாது. ஏன்னா நம்ம பாவத்தினால அவளோட பாதிப்பு ஏற்பட்டுருக்கு. அதனால தான் ஃபாதர் வந்து அந்த குருவானவர் வந்து என்ன செய்கிறாரு, நமக்கு வந்து பரிகாரம் கொடுக்குறாங்க. இந்த வேலை செய்யுங்க, இந்த ஜபம் செய்யுங்க, அப்படி செய்யுங்க, 4 பேர் உதவி செய்யுங்க, இல்லை உட்காந்து ஜபம் செய்யுங்க, அந்த மாதிரி சொல்கிறாங்களா. இதெல்லாம் என்ன அர்த்தம்னா, இது வந்து அந்த நான் உண்மையிலே என் பாவத்தை உணர்கிறேன், எனக்கு பாவ மன்னிப்பு வேண்டும், அதன் வெளிப்பாடு தான் இந்த பரிகாரங்கள். அப்போ இப்போ இந்த மாதிரி பரிகாரம் கொடுத்த பிறகு குருவானவர் கையை நீட்டி ஆசீர்வதிக்கிறார். அப்போ அதுவும் இயேசுவின் பெயரால் தான் ஆசீர்வதிக்கிறார். நான் இயேசுவின் பெயரால் உன் பாவங்களை மன்னிக்கின்றேன் பிதாசுதன் பரிசுத்த ஆவியின் பெயராலே ஆமென் என்று சொல்லும்போது இயேசுதான் மன்னிக்கின்றார். ஆகவே இறைவனின் அருள் அந்த யார் வந்திருக்காங்களோ அந்த பாவிகள் அவங்க மேல இறங்கும். அவங்களுக்கு வந்து கடவுள் வந்து ஒரு புது உணர்வை கொடுப்பார். நான் உன் பாவத்தை மன்னித்து விட்டேன், நீ மகிழ்ச்சியோடு நலமாக வீடு செல் என்ற உணர்வை கடவுள் கொடுப்பார். இது எப்போ நடக்கும்னா, நம்ம அது சொன்ன மாதிரி தான். யார் பாவ சங்கத்தில் வரும்போது உண்மையிலே நான் பாவி, நான் பாவம் செஞ்சிட்டேன், அதை அவங்களோட பாவத்தை நன்றாக உணர்ந்தவர்களாக இருக்கணும். உணரும் போது தான் இந்த கடவுளுடைய அருள் அவங்க மேல வந்து இறங்கும். அப்ப அந்த அருள் வந்து அவங்களை வழி நடக்கும். மறுபடியும் எனக்கு அந்த கேள்வி வந்து மனசுக்குள்ள வந்துகிட்டே இருக்கு. என்னன்னு சொன்னாக்கா, இப்ப நாங்க பாவ அறிக்கை செய்யறோம், அந்த குருவானவர்கிட்ட செய்யறோம், அவர் போய் மற்றவங்க கிட்ட அந்த சொல்லிட்டாருன்னா எப்படி, எந்த நம்பிக்கையில நாங்க பாவ சங்கீதனம் செய்யணும்? அப்புறம் அதுக்கு அப்பாற்பட்டது வந்து என்னன்னாக்கா, இந்த பாவ சங்கீதனம் செய்யறதுனால என்ன நன்மை அடையிறோம், அதை பத்தி கொஞ்சம் விளக்குனீங்கன்னா. சரி, உங்க முதல் கேள்வி வந்து நீங்க வந்து தைரியமாக போய் எந்த குருவானவர்கிட்டையும் போய் பாவம் செய்யறதும் செய்யலாம்.
ஏன்னா குருவானவர்கள் எல்லாமே வந்து சத்திய வாக்கு எடுத்துட்டாங்க. இந்த மாதிரி பாவ சங்கீதத்தில் சொல்லப்பட்ட விஷயங்கள் எங்கேயுமே வெளிப்படுத்தக்கூடாது. அப்படி அவங்க வெளிப்படுத்திட்டாங்க, அவங்களுக்கு பாவம். நிச்சயமா அவங்க பெரிய பாவம் செய்யறாங்க. இது ஆயருக்கு தெரிய வந்துச்சுன்னா ஒருவேளை ஆயர் வந்து நடவடிக்கை எடுப்பார். ஆனா நான் கேட்ட வரைக்கும் பெரும்பாலான குருவானவர்கள் வெளியிட மாட்டாங்க, யாருக்கிட்டையும் சொல்லுவாங்க. குருவானவர் மத்தியில் கூட யாரை பத்தியும் பேச மாட்டாங்க. பாவத்துல பேச முடியாது, வாய் அடைச்சு. எங்கேயோ ஒரு இடத்துல இருக்கலாம், யாரோ ஒரு குருவானவர் சொன்ன மாதிரி. ஆனா பெரும்பாலான குருவானவர்கள் அதை வந்து பேச மாட்டாங்க. ஏன்னா அவங்க வாக்கு எடுத்துறாங்க, கடவுள் முன்னுக்கு அவங்க வாக்கு. அப்புறம் இந்த மாதிரி உடைச்சிட்டாக்கா அவங்க எப்படி நிம்மதியா இருக்க முடியும்? அவங்க குற்ற உணர்வு அவங்கள சாவடிச்சு. ஆக இரண்டாவது கேள்வி நீங்க கேட்டீங்க, நல்ல கேள்வி கேட்டீங்க. இந்த பாவ சங்கத்தின் வழியாக என்ன நன்மைகள் நம்மளுக்கு கிடைக்குது? அப்போ முதல் நன்மைகள் வந்து நாம் கடவுளோட ஒப்புரவாகிறோம், கடவுளோட ஒப்புரவாகிறோம். அதனால நமக்கு எல்லாம் அந்த குற்ற உணர்வு இருக்கு. என்னத்தை தான் நம்ம அன்றாட வாழ்க்கையை நடத்தினா கூட, சேர்ச்சுக்கு வந்தா கூட ஒரு பாவம் செஞ்சுட்டாக்கா நம்மளுக்கு குற்ற உணர்வு இருக்கு. இந்த பாவம் செஞ்சுட்டேன்னு, இந்த பாவம் செஞ்சுட்டேன்னு. அந்த குற்ற உணர்வை போக்குறதுக்கு இது ஒரு வழி. கடவுளோட ஒப்புரவாகிறது ரொம்ப முக்கியம். கடவுளோட ஒப்புரவானா தான் நம்ம ஜெபம் செய்ய முடியும், கடவுள் பேரால பல காரியங்களை நம்ம செய்ய முடியும். அதே நேரத்தில் இன்னொரு வகையில மனோ தத்துவ ரீதியில பார்க்கும்போது ஒருத்தர் கிட்ட போய் பேசும்போது, ஒரு குருவானவர் இந்த பெரிய மனதை அறுபடியாவது பேசும்போது, அது வந்து ஒரு கவுன்சிலிங் மாதிரி அல்லது ஸ்பிரிச்சுவல் டைரக்ஷன் சொல்றாங்களா, அந்த மாதிரி. அப்போ என் வாழ்க்கை இப்படி நடந்துகிட்டு இருக்கு, என் வாழ்க்கையில் இது நடக்குது, இந்த மாதிரி ஆகிறேன், இந்த மாதிரி செய்கிறேன், தவறு செய்கிறேன், இதுக்கு என்ன, நான் எப்படி, எனக்கு வழிமுறை சொல்லித்தாங்க, நான் என்ன செய்யலாம் அப்படின்ற கேட்குற மாதிரி. அப்போ அந்த குருவானவராகப்பட்டவர் அவங்களுக்கு வழிமுறை சொல்லுவார், ஒரு வழி சொல்லுவார். எப்படி இதை நீ வந்து மீண்டு நல்லா இருக்கலாம் அப்படின்ற ஒரு வழிமுறை கிடைக்கும் நம்மளுக்கு. அதே நேரத்தில் வந்து இதன் வழியாக நாம் வந்து ஒரு நல்ல அறிவுரையை கேட்கும் ஒரு சந்தர்ப்பமாக இந்த பாவசங்கிறதும் நமக்கு அமையும். வந்து சொன்னீங்க, இந்த பெரிய பெரிய பாவங்களை பத்தி சொன்னீங்க. உதாரணத்துக்கு கொலை செய்யக்கூடாது, அப்புறம் வந்து விபச்சாரம் செய்யக்கூடாது, கருக்கலைப்பு செய்யக்கூடாது, இப்படின்ற சில பாவங்கள்லாம் சொன்னீங்க. இந்த பாவங்களுக்கெல்லாம் மன்னிப்பு இருக்குதா ஃபாதர்? சரி, பாவ சங்கத்தில் வரும்போது நாம் கடவுள்கிட்ட மன்றாடும் போது குருவானவர் பாவத்தை மன்னிக்கும் போது நம்ம பாவங்கள் மன்னிக்கப்படுது, இல்லைன்னு சொல்லல. பாவங்கள் மன்னிக்கப்படும் போது கடவுளுடைய தூய்மைப்படுத்தும் அந்த அருளாகப்பட்டது நம்மில் இறங்கும், நம்மை புதுப்படைப்பாக கடவுள் நம்மை மாற்றுவார். ஆகவே எல்லா பாவங்கள் மன்னிக்கப்படுது. ஒரு அறையில வந்து இருட்டா இருக்கிற அறையில வெளிச்சம் வந்த உடனே இப்படி அந்த இருள் நீங்குது அந்த அறையை விட்டு, அதே போல நம்மளோட ஆன்மாவும் இந்த பாவ நோயிலிருந்து விடுபட்டு தூய்மை ஆகும். ஆகவே இந்த நீங்க சொன்னீங்க, இந்த பாவம் பெரிய பெரிய பாவங்கள், இந்த பாவம் இல்லாம இருக்கும்போது இந்த கடவுளோட அருளாகப்பட்டது, தூய்மையாக்கும் அருளாகப்பட்டது இன்னும் அதிகரிக்கும், நம்மில் இன்னும் அதிகரிக்கும், நம்மில் இன்னும் அது பலம் கொடுக்கும். ஆகவே இந்த நீங்க சொன்னீங்களா அந்த பாவம்லாம் வந்து சாவான பாவம், நீங்க சொன்னீங்களா அது சாவான பாவத்து பட்டியலில் வரும். அது இன்னொரு பாவம் இருக்கு, அது சாதாரண பாவம். அதெல்லாம் வந்து சின்ன சின்ன பாவம், இந்த சும்மா பொய் சொல்றது, காசு எடுக்கிறது, திருடுறது, இந்த மாதிரி சின்ன சின்ன பெரிய பெரிய காசு இல்லை, சின்ன சின்ன பாவம். அப்ப இதை வந்து கடவுள் மன்னிச்சிடுவாரு, நாம் கடவுள்கிட்ட திரும்ப வர முடியும். ஆனா இந்த பிரச்சனை வந்து இந்த சாவான பாவங்கள் வந்து மன்னிக்கப்படுதுதான், இல்லைன்னு சொல்லல. இருந்தாலும் நாம் அதற்கு பரிகாரம் செய்ய வேண்டும். அப்ப வீட்டில் பார்த்தீங்களா, ஒரு பையன் வந்து வீட்டில் வந்து ஓடி ஆடி நோட்டியான பையன் விளையாடுறான். இப்போ மேசையில் உள்ள அவங்க அம்மா வாங்கி வச்சிருந்த ஒரு அழகான கப்பை வந்து தட்டி விட்டு கீழே விழுந்துருச்சு. அப்போ அம்மா சொல்றாங்க, தம்பி நான் உனக்கு தண்டிக்கல, ஒன்று நீ வந்து இந்த மாதிரி செய்யக்கூடாது. நீ என்ன செய்யற, எல்லாத்தையும் பொறுக்கிட்டு குப்பையில போட்டுட்டு உன்னோட சேமிப்புல இருந்து போய் புதுசா ஒன்று வாங்கிட்டு வா.
வாங்கிட்டு வந்து வைக்கிறது, அதான் பரிகாரம். அப்படின்னா என்னதுன்னா, இந்த சாவான பாவங்களை கடவுள் மன்னிக்கிறாரு. ஆனா இருந்தாலும் அதனால எவ்வளவு பாதிப்பு, இத்தனை பேருக்கு பாதிப்பு, யாருக்கு பாதிப்பு, அந்த பாதிப்பை நம்ம ஈடுகட்ட முடியாது, ஒன்றும் செய்ய முடியாது. அப்போ ஒருவேளை அந்த பாவம் செய்து நம்ம திருந்தி இறைவன் மேல மனஸ்தாபப்பட்டு நம்மை நாம் மாற்றிக்கொள்ளும் போது, அதே நேரத்தில் நம்ம அதே தொடர்ச்சியாக நம்ம வாழ்க்கையும் சரியா இருந்து நல்ல தவ முயற்சிகளில் நல்ல காரியங்கள் செய்து மற்ற மக்களுக்கு உதவி செய்து இந்த மாதிரி வாழும்போது அந்த பாவத்தோட அந்த என்ன வேகமாகப்பட்டது குறையும். இல்லை என்றால் இது பெரிய பெரிய பாவம். இல்லை என்றால் இந்த பாவத்துக்குரிய பரிகாரத்தை நாம் உத்திரிக்கிற ஸ்தலத்தில் தான் கழிக்க வேண்டும். ஆகவே முடிந்தவரை இந்த பாவம் நம்ம செய்யக்கூடாது. அதுவும் செய்தால் கூட மனம் திரும்பி உண்மையிலே மனம் மாறி நல்ல காரியங்களை செய்ய பார்க்கணும், நல்ல வாழ்க்கையை வாழ பார்க்கணும், 4 பேருக்கு நல்ல நன்மை செய்ய வேண்டும். இதெல்லாம் செய்தால் இந்த பாவத்தோட அந்த வேகமாக வலிமையாகப்பட்டது குறையும். இல்லை என்றால் நாம் இதை உத்திரிக்கிற ஸ்தலத்தில் தான் நாம் இந்த பாவத்தை நாம் இதுக்கு பரிகாரம் செய்ய வேண்டும். அதான் நம்மளுடைய திருச்சபையில் படிப்பினையில், கத்தோலிக்க படிப்பினையில் இந்த உத்திரிக்கிற ஸ்தலம் என்றது இருக்கு, பர்கட்ரி. ஏனென்றால் நாம் விண்ணுலகில் மோட்சத்துக்கு போறதுக்கு முன்ன பைபிள்லே இருக்கு, திருவெளிப்பாடு புத்தகத்தை சொல்லப்பட்டிருக்கு. இந்த மாதிரி மோட்சத்தில் எந்த தீயதும் போக முடியாது, ஒன்று சொட்டு கூட போக முடியும். எல்லாமே தூய்மையாக தான் மோட்சத்துக்கு போக வேண்டும். ஆகவே நம்மகிட்ட இந்த பாவக்கரைகள் இருக்கும்போது இதெல்லாம் இந்த பாவக்கரையெல்லாம் எடுக்கிறது தான் இந்த உத்திரிக்கிற ஸ்தலம்ன்ற ஒன்று. ஆகவே இந்த உலகத்தில் வாழும்போது நாம் சின்ன சின்ன பாவங்களை கடவுள் மன்னிக்கிறார். நம்ம பலவீனத்தால நம்ம செய்யறோம். நம்ம தெரிஞ்சு உணர்ந்து இது பாவம்னு தெரிஞ்சு நம்ம செய்யும் போது அதுக்கு பரிகாரம் கொடுத்தாகணும். ஆகவே நம்ம வாழ்ற வாழ்க்கை தான் அது முக்கியமானது. ஆகவே இல்லைன்னா நம்ம உத்திரிக்கிற ஸ்தலத்தில் இது கழிக்க வேண்டியதாக இருக்கும். இதான் திருச்சபையோட படிப்பினை, நம்முடைய திருச்சபையோட படிப்பினை. ஆகவே இதை நாம் பின்பற்றி நடக்கணும். அதாவது இந்த வேலையில இந்த பாவசங்கத்தின்ற அருட்சாதனத்தை பத்தி தெளிவாக விளக்கியிருக்கீங்க. அதே நேரத்தில் இந்த வாய்ப்பை கொடுத்த உங்களுக்கும் ரொம்ப நன்றி. செல்வா அவர்கள், நீங்க இந்த பதிவுக்கு வந்ததுக்காக நான் ரொம்ப சந்தோஷப்படுறேன். ரொம்ப நல்லா படிச்சீங்க, அதே நேரத்தில் நல்லா கேட்டீங்க கேள்விகள், நல்லா இருந்துச்சு. எனக்கும் ரொம்ப சந்தோஷமா இருந்துச்சு இந்த பதில் அளிக்க. நாம் எதிர்பார்ப்போம் நம்முடைய கத்தோலிக்க மக்கள் இந்த பதிவின் வழியாக இன்னும் இந்த அருமையான அன்பான குணமளிக்கும் அருட்சாதனத்தை இன்னும் நன்றாக புரிந்து எப்போதெல்லாம் இந்த அருட்சாதனம் நமக்கு வழங்கப்படுகிறதோ அந்த நேரத்தில் எல்லா பேரும் கலந்து ஆண்டவருடைய கடவுளுடைய மன்னிப்பை பெறுவார்கள் என்று நாம் எதிர்பார்க்கிறோம். அன்புள்ள சகோதர சகோதரிகளே, இதுவரையில் நானும் திரு செல்வா அவர்களும் பேசிய இந்த உரையாடல் பாவ சங்கீர்த்தனத்தை பற்றிய இந்த தலைப்பு உங்கள் அனைவருக்கும் பயனுள்ளதாக இருக்கும் என்று நம்புகிறோம். ஆகவே இதை பார்த்த பிறகு உங்களுடைய கமெண்ட்ஸ் பாக்ஸில் போடுங்க, ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். உங்கள் அனைவருக்கும் எனது நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன்.